Welcome to Integral Academy. இன்னைக்கு வந்து what we are going to discuss now, we are going to see how a question can be solved. Okay, ஒரு type of question வந்து எப்படி solve பண்ண போகுது அதான் பார்க்க போகுது. Just a simple question தான். இப்போ for an example, அந்த லாஸ்ட் MBA எக்ஸாம் 2018 இருந்த MBA எக்ஸாமோட 98th question. இதுல என்ன கேட்டிருக்குன்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ரசிவ் ஒரு டென்சைல் P, ஆனா சேஞ்ச் இன் லெங்த் அதோட இக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் இக்குவேஷன்ஸ் கேட்கற மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ டிப்ளோமா லெவல் வந்து அந்த மாதிரி டைரக்ட் இக்குவேஷன்ஸ் தான் கேட்க போகுது. ப்ராப்ளம் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் வெரி ரயர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் we have a plan A. ஓகே, பிளான் ஏ வந்து யூ ஆர் thorough with this equation. ஓகே, இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க you are remembering what you have learned. அப்படின்னா you can directly go for equation. Okay, within 1 or 2 seconds you can answer. Suppose you forgot this equation or உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல, அந்த equation அந்த போர்ஷன் வந்து லேர்ன் பண்றதுக்கு டைம் கிடைக்கல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தா you use our plan B. ஓகே, அந்த plan B யூஸ் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு அந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியும்னா நான் இப்ப காமிக்கிறேன். So this is our question. அந்த ட்ரிக் அதுக்கு போறதுக்கு முன்னாடி you have to see some laws. கொஞ்சம் laws உங்க பார்க்க வேண்டியிருக்குது. Suppose you have an equation like A equal to B, like B equal to U plus AT or S equal to UT plus half AT, any equations. அந்த மாதிரி equations இருந்தா A ஓட யூனிட்டும் B ஓட யூனிட்டும் சேமா இருக்கும். ஓகே, அதே மாதிரி A equal to B plus C, for example V equal to U plus AT, அந்த மாதிரி equations இருந்தா V U AT இந்த மூணுக்குமே யூனிட் சேமா இருக்கும். ஆனா C ல வந்து AT அந்த டோட்டல் யூனிட் சேமா இருக்கணும். மீன்ஸ் A ஓட யூனிட் ஈக்குவல் டு B ஓட யூனிட் ஈக்குவல் டு C ஓட யூனிட். நெக்ஸ்ட் A ஈக்குவல் டு B by C, இந்த மாடல்ல தான் ஈக்குவேஷன் இருக்காங்க. அப்படினா இந்த A ஓட யூனிட்டும் B by C ஓட கம்பைன்ட் கட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு இல்லனா காமனா இருக்கணும் இல்லாம எலிமினேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இருக்கன யூனிட்டும் சேமா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்க B into C அப்படினாலும் A ஓட யூனிட்டும் B into C ஓட யூனிட்டும் சேமா இருக்கணும். இதுதான் the laws pertaining to this trick. Okay, so now we are going to see how we are going to solve this problem using our plan B. This is our இங்கே பாப்போம், change in length தான் கேட்டிருக்காங்க. so change in length னா அதோட யூனிட் வந்து மீட்டர் இல்லனா டிஸ்டன்ஸோட யூனிட்டா இருக்கும், மீட்டர். ஓகே, say it is meter, SI யூனிட். so இந்த SI யூனிட்ல மீட்டர் இருந்தா அந்த ஈக்குவேஷனோட கம்பைன்ட் யூனிட்டுமே வந்து மீட்டர் வரணும். அதுதான் நம்மளோட லோ. அதனால இதுதான் நம்மளோட 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, PL by AE, AE by PL, PE by AL, PA by LE. ஒவ்வொரு டேர்ம்ஸோட யூனிட் முதல்ல இங்க எழுதிடலாம். பிரஷரோட யூனிட், சாரி பிரஷர் நாட் பிரஷர், ஃபோர்ஸோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் per second square. எப்படி வந்தாச்சு? மாஸ் into acceleration. மாஸ் is kilogram, acceleration is meter per second square. Then length meter direct, area meter square direct. Young's modulus oda unit kilogram per meter second square. Okay, now idu pa paakondadu vandu our plan A. Now we are doing our plan B. So I am going to pick that units or put that units into this equation. P ki koduthachu kilogram meter per second square, L ki koduthachu m, A ki koduthachu 1 by m square, E ki koduthachu kilogram per meter square second square. அது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. கீழே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு அப்புறம் you got m. so அவர் வேண்ட குவாண்டிட்டி எது? சேஞ்ச் இன் லெங்த், அதோட யூனிட் m. அப்போ இது ஆவறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, see பாக்கி இருக்கனதும் அப்படி வருதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு அப்புறம் இங்க கிடைச்சது 1 by m. so this is wrong. இது ஓகே, now கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். this is wrong. மறுபடியும் இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுதான் கிடைச்ச யூனிட். so this is also wrong. now இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுதான் கிடைச்ச யூனிட். this is also wrong. so அங்க என்ன what you got understood? this is the correct answer. Without knowing the topic or without knowing the theory, you can answer questions like this manner. இது வந்து
I would advise you should learn all those equations. ஆனா ஏதாவது சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிடுங்க. நிறைய இடத்துல நிறைய டாபிக்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ், இந்த டிப்ளமா லெவல் எக்ஸாம் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும், ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி ஃபார் மோர் this kind of videos, you just subscribe to our channel in Naithagal Academy. And also, if you want to be part of this kind of discussions, you just join us. And the contact number on the description la koduthirupanga. Join us, we will learn together. Anyway, thank you very much.